நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்திலேயே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மகரம் சிகரத்தில் ஏறும்னு சொல்லுவேன், தகரத்தை தொட்டாலும் தங்கமாகுதுன்னு சொல்லுவேன். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு, போங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மையிலே அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ராசியவும் ராசிநாதனையும் குரு பகவான் பார்க்கிறார். இது ஒரு பெரிய யோகம். இது எந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கல, இப்போ உங்கள் ராசிக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. உங்கள் ராசிநாதன் சனியை, ராசியை ரெண்டையுமே உச்சகுரு பார்க்கிறார். இது ஒரு சில மாதங்களுக்கு நீடிக்கும். அதிசார முறையில் அப்படியே 8க்கு போயிட்டு வந்தாலும் திரும்ப 3 மாதத்தில் இப்போ வந்துடுவார். அதே மாதிரி இப்போ இன்னொரு சுபரான சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 5, 10 சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது வயதிற்கேற்றார் போல சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது. ஆணுக்கு பெண்ணாலும், பெண்ணுக்கு ஆனாலும் காதல் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், நட்பு சார்ந்த விஷயங்கள், கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள், பங்காளிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பெரிய நன்மைகளை இப்போ கொடுக்க போகுது. இதுக்கு என்னென்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லா இருக்க போகிறீங்க. ஐயா நான் நல்லாவே இல்லைங்க, உண்மை தானே. ஒரு 5-6 வருஷமாக நல்லா இல்லை, சில பேர் 7-8 வருஷமாகவே நல்லா இல்லை. 2020 மகர ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை என்பது தான் உண்மை. என்ன நல்லா இல்லை? வேலையில் நல்லா இல்லை, நீங்கள் வேலை செஞ்சு இன்னொருத்தர் பேர் எடுத்துகிட்டு போனார். தொழிலில் நல்லா இல்லை, தொழிலில் போட்டி, வியாபாரத்தில் உதவியாளர்கள் இல்லை, வியாபாரத்தில் அப்படியே கீழே இறங்கிட்டே இருந்தது. அல்லது வீட்டில் நிம்மதி இல்லை, காசு பணத்துக்கெல்லாம் எனக்கு குறைவில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை, அன்புக்கிணியவர்களுக்கு பிரச்சனை, இப்படியே தான் உங்களுக்கு போய்கிட்டு இருந்ததுன்றது தான் உண்மை. இது எல்லாத்துலேயும் தலைகீழ் மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். தொட்டது துலங்கும், இது ஒரு பெரிய வார்த்தை. எதை ஆரம்பிக்கிறீங்களோ அது நல்லாயிருக்கும்.
ஏன்னா நீங்கள் முயற்சியை நல்லா செய்வீங்க. கெட்ட காலம் வரும்போது, கெட்ட காலம் அது வினாசாகாலே விபரீத புக்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கெட்ட காலம் வரும்போது மூளை வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. நல்ல காலம் வரும்போது புத்தி நல்ல விதமாக வேலை செய்யும். அதுதான் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. கடந்த 5-6 வருஷமாக என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே விலக்கி வைத்து விட்டு, நல்ல காலம் பிறந்து விட்ட காரணத்தினால் உங்களுடைய புத்தி, அறிவு, ஞானம் போன்றவைகள் நல்ல விதமாக செயல்பட்டு கடந்த காலத்தில் இழந்தவைகளை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறனால பிள்ளைங்க நல்லாயிருக்கும், பிள்ளைகள் கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம், மருத்துவம் பலிக்கக்கூடிய தன்மைகள், வயதானவர்களுக்கு நோய் இல்லாத ஒரு கடனற்ற வாழ்க்கை அமையக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. உடனேலாம் வந்துடாது. ஒரு 6-7 மாதத்தில் பெரிய அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் இருக்கிறத பெரிய அளவில் நீங்களே கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மகர ராசிக்காரங்களாம் போய் முயற்சியை பண்ணுங்கள். எந்தெந்த துறைகளில் ஆர்வம் இருக்கிறதோ இதெல்லாம் ஒரே மாதிரியாக சொல்ல முடியாது. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் லக்னம் என்னவோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய குண இயல்புகள் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா துறையாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் அப்படி பேர் வாங்கணும், இதில் பேர் வாங்கணும், அரசியல்வாதி ஆகணும். நிறைய பேருக்கு அரசியல்வாதி ஆகணுன்ற ஆசைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அந்த எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் பலிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. சுப மாதமான ஆனி மாதம்.